25 நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு வேலை அப்படிங்கிறனால 1ன்னு போட்டுக்கிறேன். எப்பவும் நாட்களை கீழே தான் எழுதணும். 1/25. மேலும் பி தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் 20 நாள். அதே ஒரு வேலையை பி வந்து 20 நாள். நாட்கள் எப்பவும் கீழே தானே போடுவோம், எழுதியாச்சு. ஏ வேலையை தொடங்கி ஏ வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸ்டார்ட் பண்ணி 10 நாட்கள் கழித்து 10 நாள் ஏ மட்டும் தனியாக வேலையை செஞ்சுட்டாரு. செஞ்சதுக்கப்புறம் யார் வந்து சேர்றா, பி வந்து சேர்றாரு. ஓகேவா? 10 நாள் கழித்து ஏ கூட பி வந்து சேர்றாரு. அப்படின்னா மொத்தமாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஃபஸ்ட்டு 2 பேரும் கம்ப்ளீட்டாக சேர்ந்து பண்ணால் எத்தனை நாளில் முடியும்னு பார்ப்போம். ஸோ ப்ளஸ்ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ கீழே இருக்கிற 2 டேமுக்கு எல்சியம் எடுத்தால் 100ன்னு வரும். 25 எதால் பெருக்குனா 100 வரும், 4ஆல் பெருக்குனா வருமா, 20 வந்து 5ஆல் பெருக்குனா வரும். ஸோ 2ஐயும் கூட்டிடுவோம். இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ தான் ஒரு வித்தியாசமான கான்செப்டில் போக போகிறோம். மேலே இந்த 4ங்கிறது ஏவோட பங்கு, 5ங்கிறது பியோட பங்கு, 100ங்கிறது மொத்தமாக அவங்க செய்ய வேண்டிய பங்கு. சரிங்களா? ஒரு நாளைக்கு ஏ வந்து 4 பங்கு வேலை செய்கிறான், பி வந்து 5 பங்கு வேலை செய்கிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நமக்கு தெரியும் ஏ வந்து எத்தனை நாள் செஞ்சுட்டான், 10 நாள் செஞ்சுட்டான். அப்போ 40 பங்கு வேலையை முடிச்சிட்டான். அப்போ மொத்தம் 100 பங்கு, ஏ வந்து 40 பங்கு முடிச்சிட்டான். அப்போ பேலன்ஸ் அவங்க 2 பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய பங்கு எவ்வளோ, 60 பங்கு. இந்த 60 பங்கை என்ன பண்ணுறாங்க, ஏயும் பியும் சேர்ந்து செய்கிறாங்க. ஏன்னா நம்ம கொஸ்டினில் அதானே கொடுத்துருந்தாங்க, 10 நாள் கழித்து பி வந்து சேர்ந்துடுறான்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. அப்போ 2 பங்கையும் கூட்டிடணும். அப்போ ஒரு நாளைக்கு 9 பங்கு வேலையை செய்கிறாங்க. ஓகேவா? அப்போ ஒரு நாளைக்கு 9 பங்குனா 60 பங்கு எத்தனை நாளில் செய்வாங்க, 60/9ன்னு போடணும். இப்போ இதை கட் பண்ணுவோமா, 3ஆல் அடித்தா என்ன வரும், 20ன்னு வரும். இதை அடித்தா 3ன்னு வரும். அப்போது இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கும்போது 6 2/3ன்னு வரும். அப்போ ஏயும் பியும் சேர்ந்து 6 2/3 நாட்களில் வேலையை முடிப்பாங்க. சரிங்களா? அந்த மொத்தம்னு கேட்கும்போது 16 2/3ன்னு வரும். சரிங்களா? ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, சேர்ந்து செய்யும்போது எவ்வளோ வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகே.